பிரிண்ட்டுப்பா அண்ணா கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அண்ணா. சட்டமேதை அம்பேத்கர் வழியில் நீங்கள் முழுமையாக பின்பற்றுறீங்க. நீங்களாவது உங்கள் தொண்டர்களாவது எல்லாமே சட்டமேதை அம்பேத்கர் கட்சியில் முழுமையாக இருக்கிறீங்க. அவருடைய வழியை தான் பின்பற்றுறீங்க. விஜய் அவர்கள் அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். அதுக்கு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்பு ஏதாவது வந்துச்சா? அழைப்பு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொல்லியிருப்பார், மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை குறித்தும் அதேமாதிரி வேங்கை வயலில் நடந்த சம்பவத்தை குறித்தும் இதுவரைக்கும் எந்தவித ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் எந்தவித நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருப்பார். மேலும் அம்பேத்கர் இந்த காலகட்டத்தில் இருந்தால் அவர் வெட்கப்பட்டு தலை குனிந்திருப்பார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதை நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க? வேங்க வயல் நடந்து 20 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் ஆகுது. இப்போ விஜய் இங்கே தான் இருக்காரு. அன்றைக்கே குரல் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு குரல் கொடுத்துருக்காரு. அன்னைக்கு குரல் கொடுத்துருக்கலாமே. அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே. அவர் என்னமோ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இல்லையே. மணிப்பூரில் கலவரம் நடந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக இருக்குது. அப்போயும் குரல் கொடுக்கல. புத்தக வெளியீட்டு விழாவில் தான் இதுமாதிரி நடக்குதுன்றதை தெரிவிக்காங்க. அப்போது அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரலன்னா அரசியலுக்கு வரலான்ட்டு எண்ணம் இருக்குது இல்லை. அரசியலுக்கு வரலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த உள்ளாட்சி தேர்தல்லையே அவங்க கட்சியினுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு நிறைய பேர், அதாவது கவுன்சிலருங்க தலைவருங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்கல்ல. அப்போனா இப்போ தான் கட்சிக்கு பேர் வச்சுருப்பாங்க, மாநாடு நடத்திருப்பாங்க. ஆனால் அன்றைக்கே அரசியலுக்கு வந்துட்டாங்க. கட்சி கொடியெலாம் அன்றைக்கே உருவாக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி அப்போ அன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டு இப்போ மட்டும் புத்தக வெளியீட்டு வேலை தான் மணிப்பூர் தெரியுது, வேங்க வயல் தெரியுது. அதாவது நான் விமர்சனம் பண்ணணும்னு சொல்லலை, இன்றைக்கி சொல்லுறியா அன்றைக்கி சொல்லணும்னு கேட்குறேன். தற்போதைய ஆட்சி முறை உங்களுக்கு தெரியல, மக்களுக்கே தெரியல. ஏன்னா சரி சட்டம் ஒழுங்கு நாட்டில் வந்து ஆட்சி சரின்னா அது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து டைம் பற்றிலாம் பேச முடியாது. இப்போதைய அரசு அந்த கண்ணியத்தை கைவிட்டு தவறிவிட்டது. சட்ட ஒழுங்கு சீர்குலைத்திருக்கிறது. மக்கள் நிம்மதியாக இல்லை. டெய்லி ஒரு பிரச்சனை. நீ தூங்கியிருந்து காலையில் பேப்பர் பார்த்தாலும் நியூஸ் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கிறது. பாதுகாப்பு இல்லை. அதுதான் இந்த அரசினுடைய அவனை கூப்பிட்டாரு. மாற்றணும்னு சொல்கிறத மற்றவங்களாம் வந்து அது வந்து மக்களுக்கு